வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு செய்கிற ஒரு ஸ்பெஷலான சாம்பார் ரெசிபி. அதாவது வெண்பொங்கல் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு 7 காய், 9 காய், 11 காய் இப்படின்னு கணக்கு வச்சு இந்த சாம்பாரில் சேர்த்து செய்வாங்க. இது சாம்பாரும் கூட்டு ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலவை. ஆனால் இந்த பொங்கல் அன்றைக்கி செய்யும்போது இது சாப்பிட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நம்ம டிஃபன் பொங்கல், அந்த மிளகு பொங்கல் இருக்குல்லையா, அது செய்ய மாட்டாங்க, பால் பொங்கல். ஸோ அந்த பொங்கல் கூட இந்த சாம்பாரும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஸோ தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி காய்கறியில் கேரட் போட்டிருக்கேன், சவ் மஞ்சள் பூசணிக்காய், சின்ன வெங்காயம் மஸ்ட்டு கொஞ்சமாவது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமாவது உரித்து வச்சுக்கிங்க, கத்திரிக்காய், அப்புறம் இதில் சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதை கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இந்த பட்டை அவரைக்காய் இருக்கு இல்லையா, அந்த அவரைக்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை அதுவும் எடுத்து வச்சுக்கங்க. மொத்தம் 7 ஐட்டம் வரணும். இதில் பச்சை மொச்சை கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி துருவின தேங்காயில் 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு கொரகொரப்பாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த சாம்பாருக்கு பருப்பு கம்மியாக போட்டாலே போகிறோம். ஒரு 100 கிராம் பருப்பில் கொஞ்சமாக செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து பாருங்கள். பருப்பு இந்த மாதிரி ஃபுல்லாக வேகக்கூடாது, அப்படியே தட்டையாக மலர்ந்துருக்கும்ல, அந்த மாதிரி அளவுக்கு வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ சாம்பார் செஞ்சிடலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டுருங்க. நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணாலும் சேர்க்கலாம். இதில் முருங்கைக்காய் சேர்க்கலாம், வெள்ளை பூசணி சேர்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம முக்கால் பதம் வேக வச்ச பருப்பு அதை அதில் போட்டுருவோம். இப்போ இந்த காய்கறி கூட சேர்ந்து பருப்பும் சேர்ந்து அந்த வேகும் போது கரெக்டான அந்த சாம்பார் அளவுக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ கூடவே 1 கப்பு தண்ணியும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காய் ஃபஸ்ட்டு நமக்கு வேக ஆரம்பிக்கிட்டோம். இன்றைக்கி செய்கிற இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ருசி இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன். பருப்பு போடாமல் இதே காய்கறியை போட்டு இதே மாதிரி தேங்காய் அரைச்சி போட்டு கூட்டு மாதிரியும் செய்வாங்க. ஸோ 2 விதமாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ காய்கறிலாம் அந்த பருப்போடு சேர்ந்து லேசாக அப்படி கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு பாதி வேக்காடு ஃபஸ்ட்டு நமக்கு காய்கறி வெந்து வந்துடட்டும். பாதி அளவு வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி கூட போட்டு வைக்கலாம். சம்டைம்ஸ் ஆனால் பருப்பு அப்படியே பொங்குற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்துக்குங்க, பக்கத்தில் இருந்து கவனம். இல்லை மூடி இல்லாமல் கூட நீங்கள் வேக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம செந்தூர் சாம்பார் பொடி இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். 12 வகையான மசாலாஸ் உங்களுடைய சமையலை மணமாகவும் ருசியாகவும் ஆக்கிறதுக்கு எந்த வித கலர் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்குங்க. இப்போது பாருங்கள், நல்லா பாதி அளவு காய்கறி வெந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் சாம்பார் பொடி சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி சாம்பார் பொடி வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் சேர்த்துக்குங்க. இல்லை நான் கடையில் தான் வாங்குகிறேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மசாலா, நம்ம மசாலா நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு தடவை கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதித்து அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் காய்கறியும் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடுங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த பரங்கிக்காய் மட்டும் அப்படியே வெந்து கரைஞ்சி போயிடும். ஆனால் அது ஒரு மைல்டாக ஒரு இனிப்பு சுவை கொடுக்கறது இந்த சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா இதில் நம்ம புளி சேர்க்க மாட்டோம். ஸோ எல்லா காய்கறியும் நான் சேர்த்தேன், ஆனால் கடைசியாக தான் இந்த பச்சை வேர்க்கடலையே சேர்க்கணும். அந்த வேர்க்கடலை ரொம்ப வேகக்கூடாது. அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது. இப்போ இது அப்படியே சிம்மரில் வச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஒரு 2 நிமிஷம். அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா அப்படியே தூக்கலாக போடுங்க. பிரமாதமாக இருக்கும் கமகமான் வாசனையோட. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, வேணும்னா 2 காஞ்ச மிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதில் 4 பச்சை மிளகாவும் இருக்குது, அதனால் நான் இதில் காஞ்ச மிளகா போடல. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு அந்த சாம்பார் பொடியை அந்த எண்ணெயில் போட்டு ஃபைனலாக அப்படி சாம்பார் மேலே ஊற்றுனீங்கன்னா சாம்பாரோட வாசனை கமகமான்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தாராளமாக ஃப்ரெஷ்ஷான
கொத்தமல்லியும் போட்டுக்குங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம செந்தூர் மசாலாவுக்கு உண்டான லிங்க்கு, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 நாளுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிடுவோம். இந்த சாம்பாரை இந்த பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கல் கூட செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. இட்லி தோசைக்கெல்லாம் கூட இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது ஸ்பெஷலாக வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாம்பார். நம்மளோட சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.